வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் வேலை எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து என்ன பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரிம்மர் தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா கிமின்னு சொல்லி ஒரு பிராண்டில் இருக்குது. இந்த ட்ரிம்மர் பார்த்திங்கன்னா நமக்கு நண்பர் ஒருத்தர் வந்து அவர் வீட்டில் வேலை செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாரு. ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தோம், கீழே விழுந்து உடஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்கிற மாதிரி கொடுத்தாரு. இந்த ட்ரிம்மரை பற்றி தான் நம்ம இன்றைக்கி வந்து வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ட்ரிம்மரை யாருன்னா யூஸ் பண்ணிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் புதுசாக யாருன்னா பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களால் பார்க்க முடியும், அடிக்கடி நீங்கள் பார்க்கலாம். நமக்கு தெரிஞ்சதை 4 பேருக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரே கான்செப்டுக்காக தான் நம்ம இந்த வீடியோலாம் பண்ணுறோம். இந்த ட்ரிம்மரை நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், அதனால தான் வந்து இதை வந்து எனக்கு ஒரு புதுசாக இருந்தது. சரி, நம்ம இதை வீடியோ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி போட்டோம். வாங்க வீடியோவில் போய்ட்டு இந்த ட்ரிம்மரை பற்றி எப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுன்ற பார்க்கலாம். வாங்க மக்களே. கிமி அப்படின்ற ஒரு பிராண்டு போட்டிருக்கு. இதில் பார்த்திங்கன்னா பவர் பட்டன் ஆன் ஆஃபு, ஆனால் இதுவே ஹோல்டர் லூஸாக இருக்குது. இங்கே தான் வந்து சார்ஜர் பின் வரும்னு நினைக்கிறேன், ஆனால் அதை காணும். இது பாருங்கள், டோட்டலாக செட்டு லூஸாக இருக்குது. இது வந்து ஆனால் மற்ற ட்ரிம்மரோட இது வந்து இந்த கோல்டு கலர்லாம் பார்த்தா எனக்கு வந்து முடிவெட்டுற கடைகளில் வச்சுருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? ரொம்ப பார்த்திங்கன்னா அந்த அக்யூரேட்டாக பண்ணுறதுக்கு வச்சுருப்பாங்க, அந்த மாதிரி இருக்குது இந்த கோல்டன் கோட்டிங். இந்த கோல்டன் கோட்டிங்கில் இருக்கிறது ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, இதில் வந்து அவ்வளோ சீக்கிரம் ரஸ்ட்டு ஃபார்ம் ஆகாது, திருப்பிடிக்காது. அதனால தான் இந்த கோல்டன் கோட்டிங் கொடுக்குறாங்க ஒரு சில பிராண்டில். இந்த செட்டில் பார்த்திங்கன்னா என்ன ஒரு நல்ல ஆப்ஷன்னா, இந்த ட்ரிம்மரில் 1 2 3 4 5 இத்தனை சைஸ் வரைக்கும் இதில் அட்ஜஸ்டபிள் இருக்குது. இன்னொன்று கூட பண்ண நினைக்கிறேன், 6 அட்ஜஸ்டபிள் பிளேடு இதில் இருக்குது. இதுதாங்க. இதில் வந்து இங்கே சார்ஜிங்க்கு ஏதோ இண்டிகேஷன் லைட் இருக்கும் போல் சார்ஜு. இதில் வந்து பார்த்திங்கன்னா பேட்ரி போடுற இடம் இது தான். இது வந்து இந்த பேட்ரி கவரை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு பட்டன் இதுதான் இதில் இருக்குது. இதில் வந்து நம்ம என்ன கம்ப்ளைண்ட்டுன்றதை பார்த்துடலாம். பின்னாடி ஓப்பன் பண்ணிங்கன்னா சொன்ன மாதிரி இதில் தாங்க இருக்குது அந்த சார்ஜ் பின்னு. இங்கே இருக்க பாருங்கள், தெரியுதா? இது வந்து பெண்ட் ஆகிடுச்சா இல்லை விட்டுருச்சான்னு தெரியல, ஆடுது, ஷேக் ஆகுது. இது எப்படி இதில் இதுதான் ஆஃப் ஆனு. ஓ, இது செட்டே வந்து இது மூவபிள் போல். இங்கே பாருங்கள், இந்த பின்னு வச்சு செக் பண்ணி பார்த்தேன். அவ்வளோதாங்க இருக்குது, இதுக்கு மேலே வெளியே வரலையே. இது எப்படி சார்ஜ் போடுறது? இது ஓகே 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 இதுக்கு ஒரு ஸ்டாண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்படி வச்சு ஸ்டாண்டு வச்சு சார்ஜ் போடுற பின்னு நினைக்கிறேன். இது ரைட் ஹோல்டர் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி நினைக்கிறேன். ஹோல்டரில் எப்படி வச்சு சார்ஜ் போடுவாங்க பாருங்கள், அந்த மாதிரி ட்ரிம்மர் நினைக்கிறேன். இது அதுக்கு தான் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. எப்படி ஓப்பன் பண்ணுறது பார்ப்போம். இதில் இருக்கிறது இது வந்து நம்மக்கிட்ட இருக்க பழைய பேட்ரி. இது போட முடியுமா? இந்த பேட்ரி கிடையாது, நம்ம நார்மல் பேட்ரி ட்ரை பண்ணி பார்ப்போம். நம்மக்கிட்ட ஸ்பேரில் இந்த பேட்ரி நம்ம வாங்கி வச்சுருக்கோம், ஸ்பேரில் வீட்டில். செக் பண்ணி பார்ப்போம் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு. எப்படியா? ஓகே, எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை, ஒர்க்கே ஆகலை. என்ன
ஆச்சுன்னு தெரியல. மீட்ரு வச்சு செக் பண்ணி பார்ப்போம் பவர் சப்ளை வருதா இல்லையான்ட்டு. மீட்டரில் பவர் சப்ளை வந்தால் ஓகே, பார்ப்போம். மீட்டருக்கும் பவர் சப்ளை வரல, மீட்டர்லையுமே 0 தான் காட்டுது. வருது, பவர் சப்ளை வருது. $1.5 amps காட்டுது, சரி 1.5 volt காட்டுது. அப்போ வந்து நமக்கு மோட்டர் வந்து அவங்களுமே மோட்டருக்கு ஏன் எந்த ஒரு சப்ளையும் போகல. ஓகே, ஒருவேளை மோட்டரில் என்ன ப்ராப்ளம் இருந்தால் கூட மோட்டர் என்ன ஆகுது பார்க்கலாம். ஓப்பன் பண்ணோடனே அவ்வளோ ஃபோர்ஸாக விழுது. இப்படிதான் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். செம்ம ஸ்பீடாக சுற்றுது. இங்கே பாருங்கள், பிளேடு தாங்க ஜாம் ஆகிருக்கு. மோட்டர்லாம் சூப்பராக சுற்றுது. ஓகே, இப்போ பிளேடு வச்சு பார்ப்போம் ஒர்க் ஆகுதான்னு சொல்லிட்டு. ரொம்ப நாள் ஓடாமல் வந்ததுனால கூட ஒரு வேளை பிளேடு ஜாம் ஆகிருக்கலாம், அதனால் கூட சுத்தாமல் வந்திருக்கும் மோட்டரு. நம்ம பிளேடு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இவ்வளோ பிடிச்சி வச்சு ஆகுது. இப்போ செக் பண்ணி பார்ப்போம். இவ்வளோதாங்க. இது வந்து என்னன்னா, இந்த ட்ரிம்மர் வந்து அதாவது கரெக்டான சார்ஜர் போட்டு யூஸ் பண்ணியிருக்கலாம். பட் யூஸ் பண்ணாமல் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணாமல் விட்டாலும் ஒரு மாதிரி ஜாம் ஆகிடுது போல். அதனால் ஒர்க் ஆக மாட்டேங்குது. இது பாருங்க, என்ன அந்த இடத்துல கொஞ்சம் ஆயில் போடணும், ஆயில் போட்டு யூஸ் பண்ணிக்கணும். நல்லா தான் ஒர்க் ஆகுது, ஸ்பீடாக ஒர்க் ஆகுது. இதில் வேறு இது வந்து நான் சொன்ன மாதிரி ஸ்டாண்டில் சார்ஜ் போடுற ட்ரிம்மர்னு நினைக்கிறேன். ஆனால் நம்மக்கிட்ட அந்த அதுக்கு ரிலேட்டடாக எதுவுமே இல்லை. இது கொஞ்சம் ஆடுது. செக் பண்ணி பார்த்துடலாம். சார்ஜிங்க்கு நம்மகிட்ட சார்ஜ் இல்லை. ஓ, இதுதான் சார்ஜ் போட்டு, ஸ்டாண்டு சார்ஜ் போட்டு தான். இது வந்து ப்ளஸ்ஸு, இந்த சைடு மைனஸு. அதனால் இப்போ வந்து நம்ம வந்து இது வந்து இந்த பேட்ரி போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ரீசார்ஜபிள் பேட்ரி இந்த சைஸில் விற்கிது, அதை வாங்கி இதில் போட்டுட்டு நம்மக்கிட்ட ஸ்டாண்ட் இல்லாததுனால இப்போ நான் வந்து மொபைல் சார்ஜர் இருக்கு இல்லையா, 5 volt அதில் தான் கொடுத்துருக்கேன். மைனஸ் ப்ளஸ்ஸு கொடுத்தோம்னா இது வந்து ஒர்க் ஆகுது. அந்தமாரி வேணால் ஒர்க் பண்ணிக்கலாம். நம்ம சொல்லி பார்ப்போம். அவர் ட்ரிம்மர் கொடுத்துருக்கிட்ட அவருக்கு இது ஓகேனா ஓகே, அவர் எது தோணுதோ பண்ணிட்டோம். நம்மளோட சஜஷன் வந்து இதை வந்து ரீஸ்டோரேஷன் ஆகிடுச்சி, இதை வந்து இதுக்கு மேலே ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம். இதுக்கு மேலே அவர் யூஸ் பண்ணுறாரு யூஸ் பண்ணலன்றது வந்து அவருடைய பர்சனல். அது நம்ம சொல்லுவோம், இந்த மாதிரி ரெடி பண்ணியாச்சு அப்படி சொல்லி கொடுத்து பார்ப்போம், என்ன சொல்கிறாருன்றதை பார்ப்போம். ஓகேங்களா? எதனால் வந்து இந்த ஷேக் இருந்ததுன்னா, பின்னாடி வந்து சரியாக ஸ்க்ரூ போட்டு அந்த பின்னை வந்து உள்ளே அட்ஜஸ்ட் பண்ணாமல் வச்சுருந்துருக்காங்க. அதனால தான் இந்த ஷேக் இருந்திருக்கு பின்னாடி. இப்போ வந்து நம்ம வந்து ஐயோ
பின்னாடி வந்து நம்ம ஸ்க்ரூவை வந்து நல்லா டைட் பண்ணிடலாம் போட்டு. ஃபுல்லாக டைட் பண்ணிட்டோம்னாக்கா நமக்கு வந்து அந்த ஷேக் இருக்காது. அதே மாதிரி இந்த பாடி கிட் வந்து ஷேக் ஆகாமல் ஃபுல்லாக நம்ம வந்து ஒரே ஃபிக்ஸடாக வச்சுக்கலாம். மூவ் ஆனதுனால கூட உள்ள லைன் விட்டுறேன். இப்போ பாருங்கள், ஃபுல்லாகவே ஷேக் ஆகல. இன்னும் கூட டைட் பண்ணலாம். பார்த்திங்கன்னா ஃபுல்லாக செட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி போட்டு அவ்வளோதான் யூஸ் பண்ண வேண்டியது தான். இது வரும் இன்னும் கொஞ்சம் சவுண்ட் வருது, அது மட்டும் நம்ம வந்து ஆயில் போட்டுட்டோம்னா சரியாயிடும். இது வந்து நம்ம செல்லு கணக்கு. அவ்வளோதான், சூப்பர் ரெடி ஆச்சு. இங்கே வர பின்னாடி இந்த ஸ்டாண்ட் ரெடி வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அவ்வளோதான் கைஸ், நம்ம வந்து இந்த ட்ரிம்மர் வந்து ரீஸ்டோரேஷன் பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. இதை பற்றி ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இந்த மாதிரி ட்ரிம்மர் உங்கள் வீட்டில் இருக்கலாம், தூக்கி போடாமல் இந்த மாதிரி ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பாய்.